இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. அதுக்கு கடலப்பருப்பு 1 கப் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி பருப்பு உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 1/4 மணி நேரம் ஆகணும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே வானலில் வச்சு அதில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் 5 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுருந்த புளி விழுத அதில் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட பச்சை வாசம் போகணும். அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் 1 கப் எடுத்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பருப்பு உருண்டைகள் நல்லா வெந்துடுச்சு. அரைச்ச தேங்காய் விழுத குழம்புல சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வேகணும். அந்த குழம்பு அந்த பருப்பு உருண்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கும். அது வரைக்கும் வேக வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். தாளிப்புக்கு ஒரு வானலில் கடலெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துக்கிறேன். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.